வணக்கம் பவித்ரா. தமிழகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றது. கடந்த சில வருடங்களாக கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் படகுடன் விடுதலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் தற்போது சிறைபிடிக்கக்கூடிய படகுகளை இலங்கை அரசானது அரசுடைமையாக்கி வருகின்றது. அதேபோல் கைது செய்யப்படக்கூடிய மீனவர்களை இலங்கை அரசு மிகப்பெரிய அபராத தொகையுடன் அவர்களை சிறையில் அடைப்பது, அதேபோல் விடுதலை செய்வது போன்ற அடாவடி செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது. இதற்கு பல்வேறு கட்சிகள் மற்றும் மீனவ அமைப்புகள் தொடர்ச்சியாக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ததோடு பல்வேறு கட்ட போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட அதிமுக சார்பில் இந்த மீனவர் கைதை கண்டித்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது ராமேஸ்வரத்தில். அதேபோல் இன்று ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் இந்த மீனவருடைய கைது நடவடிக்கையை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகின்றது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது செய்வதை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்தும் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அதேபோல் இலங்கை நீதிமன்றத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் தமிழக மீனவர்கள் மீது விதிக்கப்பட்ட அபராத தொகையை ரத்து செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகின்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் கலந்து கொண்டு தனது கண்டன உரையை நிகழ்த்துகின்றார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக கைது செய்யப்படக்கூடிய மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அதாவது எந்தவித அபராதம் இன்றியும் சிறை தண்டனையின்றி விடுதலை செய்ய மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் பாஜக அரசு மத்தியில் ஆட்சிக்கு வந்த பின்பு தொடர்ச்சியாக மீனவர் கைதானது நடந்து வருகின்றது. அதேபோல் அவர்கள் சிறையில் அடைக்கும் சம்பவமும் நடைபெற்று வருகின்றது. உச்சபட்சமாக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படக்கூடிய மீனவர்களை மொட்டை எடுத்து அனுப்பும் ஒரு சூழ்நிலையும் இருந்து வருவதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. அதேபோல் தமிழக மற்றும் இலங்கை மீனவர்களுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாது தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதி வருகிறார். ஆனால் அதற்கு மத்திய அரசு மௌனம் காத்து வருகின்ற ஒரு குற்றச்சாட்டையும் இவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். எனவே உடனடியாக இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரணங்களை மத்திய அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டமானது ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.